ஏன் இனிய தமிழ் மக்களே, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வர பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் பேசும்போது சம்பிரதாயமாக பேசினாங்க. ஏன்னா மேடை நாடகங்கள் யோசித்து என்ன பேசலாம், இந்த மேடை அப்படி இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி. இந்த வயசில் கம்மி, அதனால அமைங்கிட்டேன். I love all this, all seeing you are lucky. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. சங்கர் உலகாவளி ஜீவிக்காவளி வந்த கூட்டம் இல்லை, அவன் எவ்வளவு ஜெனியூனாக இருந்ததுன்னா இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காருவோம். சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு ரொம்ப ஜாம்பலாம் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும் போது நினைச்சது பிடிவாலும் பாரராஜா அப்படி அந்த கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து ஒரு சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லி மறுபடியும் இதையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ். அவன் அதுக்கு மேலே எதிர்வாங்க என்னதோ பிடிவாங்க. ஆனால் பிடிவாங்க படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 8 படத்துக்கு கேமரா அவுட் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோ. ரொம்ப நம்பி போய் அவன் கை கேட்கறத நம்பிக்க கூடாது. இந்த விடணும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்க போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க முடியும். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான் நினைச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் வேறு இன்னும் ஒன்று போனது இல்லை, கொஞ்சம் கற்றுக்கோ. சரி, சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக. அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்தில் ஒரு பெரிய டைரக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம், என்ன பார்க்கலாம். அந்த வெள்ளையை செத்த கிடைக்குது. எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். அவனும் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வெளி மேலே இருக்கிறத தூக்கி கீழே விட்ட முன்னாடி படம். நானும் பார்ப்பேன். நம்ம தான் படம் அங்கே என்ன இருக்குது. ஆமாம், என்னமோ இருக்குது. Great director Navandra Industry is a Sangha. இவனை எத்தனை மேடம் ஒரு பேசினாலும் கூட தள்ளும். அந்த மண்ணேறணும். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர், கடம்பூர். ஆமாம், அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துமடி வேணுங்க. அதனால் இவங்க எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறாங்க. அதில் போட்டு
வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா அக்செப்ட் யூ ஆர் ஃபெயில் இன் சங்க அது நம்ம ஆளுக்கு வேறு என் பிள்ளை செல்லம் யாரு என் செல்லம் யாரு எது பண்ணல அவர் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலதுதான். என் வயசுக்கு அவன் மியூசிக்கு அனுபவங்கள் எப்படி இந்த வயசுல இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம். சரி, அதுதான் பண்ணிட்டு வைக்க பல பேர் வாழ்க்கையில் பண்ணப்படும் நடிக்கிறோம். வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவன் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். ஜீவி எனக்கு ரொம்ப நாளம் என்ன ஆகணும், கடவுளுடைய சின்ன குழந்தைன்னு சொல்லுறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் அம்மா. ஐயோ, ஆனால் விடலை, ஞானம் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு அற்புதமான பொண்ணு ஒரு நாள் நினச்சி விட்டேன். இது பாட்டு மூலம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சு. இவன் என்ன அவன் பாட்டு போகிறார், மரியாதை இல்லை, பெரியவங்க முன்னாடி எப்படி பண்ண இல்லை, அன்னைக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க என்னை விட என்னை யாருன்னு தெரியுமா இல்லை, கொஞ்சம் யோசித்து சொன்னான். யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் ரீசெண்டாக வாட்ஷீட் சூப்பர். நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. சங்கர் மூலமாக ஜீவி ஒரு டைமென்ஷன்ல ஜீவி, இன்னொரு டைமென்ஷன்ல வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய். நிஜமா இப்போ அவன் தான் அடுத்த படத்துக்கு இதான் வச்சு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு. சாமானே வர மாட்டாங்க. இன்னைக்கு சொன்னாங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டியவன் தான், டெய்லி கட்டி பிடிச்சி புத்தமெல்லாம் கொடுக்க மாட்டேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வரும். இன்னும் வல்லைங்க கம்போஸ் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போஸ். அவன் கம்போஸிக்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்காண்டி மைக்காண்டி அவன் அவ்வளோ இங்கிலீஷ் ரொம்ப கொடுத்து வச்சுப்பீங்க. காலேஜுக்கு உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயின்னே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுக்கணும் வேணும். நானும் டைரக்டர்கிட்ட கூட நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி தெரியாமல் காட்டுவேன். அதுதான் அறிவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைண்ணா. இப்போ வர ஜன்பு அம்மா ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உள்ள என்ஜாய் பண்ணிக்கிறேன்.
வச்சு வளரும் பெரிய சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு தனித்தான் கட்சிமான் பாதினா போக முடியாது, என் பாதி கட்சிமான் போக முடியாது. இது ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கூணு யானை வருது யானை என்னைக்குடா யானை வரும் இல்லை ட்ரெயினில் போயிருக்கு என்னைக்கு நீங்கள் பண்ண போகிறேன். கடையில் யானையை கொண்டுதான் யாரையும் கொண்டு சும்மா உங்களை யாரும் இருக்கு இதே என்னடா பாவம் பண்ணேன் இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் திரும்புவீங்க அந்த யாரும் வந்து உங்களை மிதிக்குமா இல்லை அதுக்கு நான் டப்பி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குற யானை அவன் பார்த்தீங்கன்னா சரியான எங்கே நம்மளை வளர்ந்துட்டு படம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் விட்டுருவானோ இல்லைன்னு அது பயம் நியாயமாக என்ன டெலிவரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எங்கே எவ்வளவு நியாயமாக சங்கம் கிரேட்டா சங்கம் அது உண்மை. அதை அவர்களே என்னது நம்ம யானை எங்கே கொண்டு வருது. இந்த யானை வர்றது 3 மாதம் ஆச்சுங்க ஷூட்டிங்கே. இன்னும் யானை கடையில் யானையும் மன்னந்தான் என்னை கொண்டு போய் பயிற்சி பண்ணிட்டேன். இந்த வயசில் உட்காருங்க யானை இது வர நான் திரும்பி பார்க்குறேன் அப்படியே இந்த எதாவது பண்ணி சுற்றுவீங்க. அது மாட்டுக்கு காலம் போல கடைசியில் யானை செத்து போயிட்டேன். அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான் சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்ன யானை கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது. ஐம் சாரி. ஸோ பயப்படாத நீங்கள் கதையை சொல்லி தொடச்சு நியாயம் வேற. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன். சங்கர் படத்தில் இனிமேல் கூப்பிடுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் கூப்பிடுவான் இப்படி மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின் ஹீரோ யார் கம்யூனிட்டி ஜீவ அண்டடி ப்ரூவ் இஸ் மை. இந்த படம் வேற, இந்த படம் அவனை வேற டைமென்ஷன் இருக்கும். இவனா நல்ல பொண்ணு நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் ஒரு படம் பாருங்க. என்ன நம்ம என்ன பொண்ணு கேரளமாக பார்த்து பிரபலமாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இருந்தது உங்ககிட்ட அற்புதமான ஆச்சு. ஸோ எப்படி இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரனே அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்க வாழ்க. வாழ்க ஜீவி நம்பி உனக்கு என்னடா வாழ்ந்து சொல்றது. இந்த போட்டி சரிங்க. ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன் ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிருக்கேன். இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் என் சொந்து வாங்க அற்புதமான ஒரு படம் அங்கேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழு, ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியோடு
வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய அளவுக்கு போகணும்டா கல்வி போகும். 2000 பெரிய தேர்வு வரும், ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைண்டுக்கு எப்படி சொல்கிறதுக்குனா இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் இருக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலே சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் நான்